அடுத்த முக்கியமான மேட்டர் என்னன்னா, இந்த ஜும்மானால வியாபாரம் செய்யறது. நம்ம ஆட்கள் நிறைய பேருக்கு இந்த கான்செப்ட் புரியுது இல்லை. ஜும்மானால எவ்வளவு சொன்னாலும் வியாபாரத்தை ஏதோ ஒரு விதத்தில் பண்ணி கொண்டே இருப்பாங்க. ஆனால் குர்ஆன் அல்லாஹ் தஆலா இதை தடுக்கிறான். திருக்குர்ஆன் 62வது அத்தியாயத்தில் 9-10 வசனங்கள் அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆத்தி, ஜும்மா நாளில் உங்களுக்கு பாங்கு சொல்லப்பட்டால் ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை நினைப்பதற்காக விரையுங்கள், வதருல் பைஅ, வியாபாரத்தை விட்டு விடுங்கள். 2 ஆர்டர் வருது. ஜும்மா நாளில் பாங்கு சொல்லப்பட்டால் அல்லாஹ்வை நினைக்கிறதுக்கு நீங்க விரையணும். ரெண்டாவது என்ன, வியாபாரத்தை விட்டு விட வேண்டும். தாலிக்கும் ஹைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன், நீங்கள் அறிந்திருந்தால் இதுதான் உங்களுக்கு சிறந்தது. ஃபைதா குலியத்திஸ் ஸலாத்து, தொழுகை முடிந்தவுடன் ஃபந்தஷிரு ஃபில் அர்லி, பூமியில் சுற்றித் திரியுங்கள். வப்தகு மின் ஃபதுலில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நீங்கள் தேடுங்கள். வதுக்குருல்லாஹ கஸீரன் லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவதற்காக அல்லாஹ்வை அதிகமாக நினையுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ் என்ன ஆர்டர் பண்றான், பாங்கு சொல்லப்பட்டா பள்ளிக்குள்ள இருக்கணும்னு அர்த்தம். பாங்கு சொல்லு, இந்த ஜும்மால பாங்கு சொல்லும் போதே பள்ளியில் இருக்கணும். அப்ப பாங்கண்டு வந்தாலே அல்லாஹ்வை நினைப்பதற்கு நீங்க விரைந்து செல்லணுமே தவிர நீங்க என்ன செய்ய முடியாது, தெருவுல இருந்து வியாபாரம் நடத்த முடியாதுன்னு வருது. குறிப்பிட்ட நேரத்தில் வியாபாரத்தில் ஈடுபடுவது இஸ்லாம் தடுத்து இருக்கிறது. முன் சென்ற சமூகங்களுக்கு நாள் கணக்கில் சில நாட்கள் முழு நேரம் 24 மணித்தியாலங்கள் கூட தடுக்கப்பட்டு இருந்துச்சு. இப்போ பனு இஸ்ரவேலர்களுக்கு யௌமு சபத், சனிக்கிழமையில மீன் பிடிக்க கூடாதுன்னு தடை இருந்துச்சு. ஒரு நாள் ஃபுல்லா மீன் பிடிக்க கூடாதுன்னு இருந்துச்சு. வியாபாரமே ஒரு நாள் முழுக்க பண்ணக்கூடாதுன்னு இருந்துச்சு. நமக்கு எப்படி வச்சிருக்கிறான்ல, வெறும் ஒரு 45 நிமிஷம், அதிகபட்சமா ஒரு பயானுக்கு அரை மணித்தியாலமும் தொழுகைக்கு ஒரு 15 நிமிஷம் வச்சுக்கோனா 45 நிமிஷம் தான். ஒரு 45 நிமிடங்கள் வியாபாரத்தை விட்டு இருக்கணும் என்று சொன்னா அதை நம்ம மக்களுக்கு கடைபிடிக்க முடியாது. என்ன சொல்லுவாங்க, நாங்க பள்ளிவாசலுக்கு வர்றோம், வீட்டில் மனைவியை வச்சு வியாபாரம் பண்ணலாம், கடையில் பணியாளர்களை வச்சு வியாபாரம் பண்ணலாம், அல்லது முஸ்லீம் அல்லாத ஒருவரை வைத்து வியாபாரம் பண்ணலாம். இப்படியெல்லாம் குறுக்கு வழியை தேடுவாங்க. நம்ம மக்கள் குறுக்கு வழி தேடுறதுல ரொம்ப கெட்டிக்காரங்க. நல்ல குறுக்கு வழியை தேடி சம்பாதிக்கிறதுக்கு வழி இருக்குதாண்டே பார்ப்பாங்க. பிஸ்னஸ் டிஎன்ஏல ஊர்னது தானே. ஆனால் மார்க்கம் என்ன சொல்லுது, 2 கண்டிஷன் இங்கே வருது. ஜும்மா நாளில் முதலாவது என்னது, அல்லாஹ்வை நினைப்பதற்காக பள்ளிக்கு நீங்க போகணும் என்பது. ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை நினைப்பதற்கு விரைய வேண்டும் என்பது ஒரு கட்டளை. ரெண்டாவது கட்டளை வதருல் பைஅ, வியாபாரத்தை விட்டுறணும், கை விடணும் என்று அர்த்தம். நீங்க செய்யாதீங்கன்னு வரல, கை விட்டுறணும் என்று அர்த்தம். வியாபாரத்தை கைவிடணும் என்ற என்ன அர்த்தம், நானும் வியாபாரம் பண்ணக்கூடாது, என் மனைவியும் வியாபாரம் பண்ணக்கூடாது, காஃபி ஒருத்தரை வச்சு வியாபாரம் பண்ணக்கூடாது, முஸ்லீம் அல்லாதவரை வச்சு வியாபாரம் பண்ணக்கூடாது, பணியாளரை வச்சு வியாபாரம் பண்ணக்கூடாது, புரோக்கரை வச்சு வியாபாரம் பண்ணக்கூடாது. வியாபாரம் என்ற கன்செப்ட் 45 நிமிடங்கள். உதாரணத்துக்கு தான் 20 நிமிஷத்துல ஜும்மா முடிஞ்சா 20 நிமிஷத்துக்கு வியாபாரம் ஹராம் என்று ஆகிடும். விட்டுறணும், முழுசா வியாபாரம் தேவையில்லைன்னு ஆக்குவதை தான் அல்லாஹ் தஆலா இங்க சொல்றான். அப்ப மனைவியோ முஸ்லீம் அல்லாதவனையோ பணியாளரையோ வச்சு வியாபாரம் பண்ணி லாபம் ஈட்டுவது நியாயமாக இருக்குமா? அப்ப மனைவி வியாபாரத்தில் லாபம் ஈட்டி கொண்டுட்டாங்க, ஏதோ ஒரு வியாபாரம் நடத்துறாங்க, ஜும்மா அவங்களுக்கு ஜும்மா கடமை இல்லை தானே பெண்களுக்கு, அவங்கள வச்சு நாங்கள் வியாபாரத்தை பண்ணோம்னு வைங்களே, அவங்க எடுக்கிற அந்த லாபத்தில் ஒரு லாபம் கிடைச்சிருச்சு வியாபாரத்தில். அது மனைவி சொல்றாங்க, இது நான் செஞ்ச வியாபாரம், எனக்கு தாங்கண்டா, கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. என்ன சொல்லுவீங்க, கணக்கில் போடு, ப்ராஃபிட்டில் சேர்க்கணும், அதை நீ எப்படி எடுத்து போவாய் சொல்லுவோமா இல்லையா? அல்லது நம்முடைய பணியாளரை வச்சு அந்த நேரத்தில் வியாபாரம் பார்த்தா அதில் லாபம் வருது, அதை நீ எடுத்துக்கோ, பரவாயில்லை, நான் தடுக்கப்பட்ட நேரம், எனக்கு ஹலால் ஆகாதுன்னு கொடுத்துருவோமா? இல்லை. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் தான் வர்றான். ஜும்மா நாளில் அந்த டைமில் ஒரு வியாபாரம் நடந்துச்சு, அதை மட்டும் நீங்கள் கட் பண்ணுங்கட்டா அவன் கேட்பானா? நான் செய்யலை, நான் வியாபாரம் பண்ணலையே, பொண்டாட்டியை வச்சு தானே பண்ணினேன், காவியை வச்சு தானே பண்ணினேன், பணியாளரை வச்சு தானே பண்ணினேன்டா இன்கம் டேக்ஸ் டிபார்ட் டபுள் டேக்ஸ் அடிப்பான் உங்களுக்கு. அப்படியா? அப்போ கூட வியாபாரம் பண்ணியிருப்பான்ட்டு டபுள் டேக்ஸ் அடிப்பானே தவிர இது ஒரு தப்பிக்கிறதுக்கு ஒரு பதில் இல்லை. அப்போ அல்லாஹ் கிட்ட தப்பலாமா? இன்கம் டேக்ஸ் காரங்கிட்ட உங்களுக்கு பதில் இல்லைன்னு சொன்னா அல்லாஹ் கிட்ட இதுல இருந்து தப்பலாமா? அப்ப ஜும்மா நேரம் என்று வந்தால் வியாபாரத்தை முழுசா விட்டுறணும் என்றது எங்களுக்கு விளங்குது. இதுல கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். பல பேரும் இதுல கோட்டை விடுறதை பார்க்கிறோம்.